ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதத்துடைய கடைசி 15 நாள் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த பிப்ரவரி மாதத்துடைய கடைசி 15 நாள் வரக்கூடிய இந்த நேரத்தில் மாசி மாதமும் பிறந்திருக்கு. இந்த மாசி மாதம் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. ஸோ அந்த விஷயம் என்னங்கிறத விருச்சிக ராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே விருச்சிக ராசி நேயர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் கொண்ட ஒரு நேயர் அப்படின்னு சொல்லலாம். எப்பொழுதுமே விடாமுயற்சியை கைவிடக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது அதிக முயற்சியை போட்டு செயல்படக்கூடிய ஒரு மிகுந்த நல்ல குணம் கொண்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாசி மாதத்துடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆகிறார். இவர் வக்கர நிவர்த்தியாகி பலம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே வெற்றிகள் கிடைக்கலாம். அதே போல தொகை வரவும் உங்களுக்கு இந்த நேரத்தில் அதிகரிக்கும். உடல் நலம் பார்த்தீங்கன்னா சீராகி உற்சாகத்துடன் பணிபுரியக்கூடிய ஒரு நேரமா இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்கலாம். மருத்துவ செலவுகள் அதே போல இந்த காலகட்டத்தில் குறையலாம். மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களா இந்த மாசி மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அதாவது மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தேர்ந்து தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த நாட்கள் கண்டிப்பா விருச்சிக ராசி நேயர்களுக்கு இருக்கலாம். சென்ற மாதத்தில் உங்களுடைய மனதில் நீங்க நினைத்த காரியங்கள் இந்த மாதம் படிப்படியாக நடைபெற தொடங்கலாம். இந்த மாசி மாதம் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுடைய கனவுகள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாட்கள், ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் கூடுதல் லாபங்கள் கிடைக்கலாம். இதனால விருச்சிக ராசி நேயர்கள் தைரியத்தோடு செயல்பட்டு சாதனை படைக்கக்கூடிய ஒரு மாதமா, சாதனை படைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். 6க்கு அதிபதியான செவ்வாய் 8ல் சஞ்சரிப்பதால் எண்ணற்ற மாற்றங்கள் இல்லம் தேடி உங்களுக்கு வரலாம். நீங்களே எதிர்பார்க்காத மாற்றம், எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. அதாவது வரக்கூடிய வாய்ப்புகள் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடு தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்துல விருச்சிக ராசி நேயர்களுடைய பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த காலகட்டத்துல விருச்சிக ராசி நேயர்கள் எதை செய்தாலும், எந்த முயற்சி செய்தாலும் வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய மனதுல இந்த மாதிரி புதிய முயற்சிகள், புதிய விஷயத்தை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம். இந்த மாசி மாதம் முழுவதுமே கும்ப ராசியில சூரியன் சனியோட சேர்க்கை இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியான சூரியன் லாபாதிபதி புதனோடும் அதே போல சுக ஸ்தானாதிபதி சனியோடும் இணைந்து சஞ்சரிக்கிற இந்த காரணத்தினால் விருச்சிக ராசி நேயர்களுடைய தொழில் வளம் மிக சிறப்பாக இருக்கலாம். புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அடுக்கடுக்காக வந்து சேரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்ப ஓய்வு பெற்று வெளியில் வந்து சுய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். இந்த மாதிரி அதிகப்படியான சிந்தனைகள், யோசனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். ஊதிய உயர்வும் உத்தியோக உயர்வும் நீங்க எதிர்பார்த்தபடி கிடைக்கலாம். ஸோ இந்த நாட்கள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு ஏற்ற நாட்கள். இதுவரை நீங்க வெயிட் பண்ண ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக படிப்படியாக இந்த நேரத்தில் உங்களுக்கு நடக்க போகுது. இதனால உங்க வாழ்க்கையில அதிகப்படியான மகிழ்ச்சி இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். மேல் அதிகாரிகள் உங்களுடைய குரலுக்கு செவி சாய்ப்பார்கள். இதனால உங்களுக்கு வேலை ரீதியா பார்த்தீங்கன்னா சில சலுகைகளும் கிடைக்கலாம். கலைத்துறையை சார்ந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் விருதுகளும் வெற்றி வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரலாம். இதனால உங்கள் மீது நல்ல மதிப்பு, மரியாதை கண்டிப்பா வேலை ரீதியாக அதிகரிக்கும். இந்த நேரம் உங்களுக்கு ஒரு ஏற்ற நேரமாக கண்டிப்பா இருக்கலாம். பிறர் வியக்கும் அளவிற்கு வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் நடக்கலாம். மிதுன ராசியில சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பலம் பெறுவதனால இதுவரை ஏற்பட்ட தடைகள் அனைத்துமே விலகலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும்.
துணிந்து சில முடிவுகளை எடுத்து அருகில் உள்ளவர்களை ஆச்சரியத்தில் நீங்க ஆழ்த்தலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகள் திறமைக்குரிய அங்கீகாரம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கலாம். இந்த காலகட்டம் விருச்சிக ராசினியர்கள் விரும்பிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல விருச்சிக ராசினியர்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டவர்களுக்கு அந்த விஷயம் கைகூடலாம். புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்ற ஆசைகள் இந்த நேரத்தில் விருச்சிக ராசினியர்களுக்கு கண்டிப்பா நிறைவேறும். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வெளிநாடு சென்று பட்ட மேற்படிப்பை தொடர நினைத்தாலும் அது கைகூடி வரலாம். அதாவது நீங்க இந்த மாதிரி வெளிநாடு சென்று மேற்படிப்பு தொடங்கலாமா அப்படின்னு நினைக்கும் பொழுது உங்களுடைய ஆசைகள் கண்டிப்பா நிறைவேறும். பரிவர்த்தனை யோக காலத்தில் கல்யாணம், மணிவிழா, கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்வுகள் கண்டிப்பா நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிறைவே நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மாசி 14ஆம் தேதி மீன ராசிக்கு புதன் செல்கிறார். மீனம் ராசி பார்த்தீங்கன்னா அங்கேயே நீச்சம் பெறுகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் புதன் பகவான். இவர் நீச்சம் பெறுவது ஒரு வகையில விருச்சிக ராசினியர்களுக்கு நன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால என்ன மாதிரியான நன்மை உங்க வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ற மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரலாம். தொடர் கதையாய் வந்த கடன் சுமை இந்த நேரத்தில் கண்டிப்பா குறையலாம். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு பிறக்கலாம். கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா போன்றவை நடைபெறும் நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கலாம். பிரபலஸ்தாரர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. விருச்சிக ராசியில பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துடைய கடைசி 15 நாள் மாசி மாதமானது பிறந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது எதிர்பார்ப்புகள் எளிதில் உங்களுக்கு நிறைவேறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் பார்த்தீங்கன்னா கூடுதலாக கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கலாம். கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையலாம். அதே போல விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மதிப்பெண்ணும் மதிப்பும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க எந்த அளவுக்கு கடின உழைப்பை போட்டு படிக்கிறீங்களோ, கவனம் சிதறாமல் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கலாம். இந்த நல்ல மதிப்பெண் மூலம் மாணவர்களுக்கு நீங்களே எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்புகளும் உங்களை தேடி வரலாம். இதனால இந்த காலகட்டத்தில் மாணவ மணிகளுக்கு புகழ், அந்தஸ்து, மதிப்பு இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறலாம். இதன் மூலம் பெண்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக இந்த காலகட்டத்தில் நீங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய பேரிலே புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் பெண்மணிகளுக்கு கிடைக்கலாம். இந்த மாதிரி சொத்து, பொரிய, மனை, இடம், பூமி இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஏதாவது வாங்கி போட்டீங்கன்னா இதன் மூலம் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் மூலம் பெண்மணிகளுக்கு அதிகப்படியான மகிழ்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துடைய கடைசி 15 நாள், அதாவது மாசி மாதமானது பிறந்திருக்க எந்த நேரத்தில் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்திருப்பீங்க. அதே போல விருச்சிக ராசி நேயர்கள் இந்த நேரத்தில் என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகளை செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. விருச்சிக ராசி நேயர்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நீங்க முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். அதே போல சிவ பெருமானுக்கு வாரம் தோறும் தவறாமல் ஏதாவது ஒரு கிழமையில ஒரு விளக்கு போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி நீங்க சிவ வழிபாடும் முருக வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பல நன்மைகள் நடக்கலாம். அதே போல விருச்சிக ராசினியர்களுக்கு பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அதிர்ஷ்ட தினங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதத்தில் 25 மற்றும் 24. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பிரவுன் நிறம். இன்னைக்கு நம்ம சேனல்ல விருச்சிகம் ராசினியர்களுக்கு இந்த மாசி மாதம் முழுவதுமே என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க. கண்டிப்பா விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்திருக்கலாம். விருச்சிக ராசினியர்கள் இந்த வீடியோல சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் நீங்க நடந்து கொள்ளலாம்.
இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ விருச்சிக ராசி நேயர்கள் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும்போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.